Hello guys, இந்த வீடியோவில் நம்ம teratogens பற்றி பார்க்க போகிறோம். So first, teratogens அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, these are certain drugs when given during pregnancy, அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அந்த ஃபீட்டஸ்க்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும், அதாவது ஒரு அனாமலி மாரி வரும். அதை தான் நம்ம டெரட்டோஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காமனாக டெரட்டோஜன் சார்ந்த ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அது என்னென்னா எந்த கேட்டகரியில் வருது இந்த ட்ரக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கேட்டகரி எக்ஸ் அப்படின்னா அது வந்து டெரட்டோஜெனிக் ட்ரக்னு அர்த்தம். அதை ப்ரெக்னன்சிக்கு கொடுக்கவே கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரக் ஷெட்யூல் ABCDEF அது தனி, அது டோட்டலாக தனி. இது வந்து கேட்டகரி ABCDEX இது தனி. ஸோ இந்த கொஸ்டினில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, ஆனால் இது வந்து கேட்டகரி எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சில காமன் டெரட்டோஜன்ஸையும் அது ஃபீட்டஸ்க்கு என்னென்ன பண்ணுங்கிறதையும் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லித்தியம்ங்கிற ஒரு மூட் ஸ்டெபிலைசர். இது சாப்பிட்டா என்ன ஆகும்னா ஃபீட்டஸ்க்கு எப்ஸ்டீன் அனாமலின்னு வந்துடும். இந்த எப்ஸ்டீன் அனாமலினா ஒன்றும் இல்லை, இந்த ட்ரைகஸ்பிட் வேல்வ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஏட்ரியமும் ரைட் வென்ட்ரிக்கிளையும் கனெக்ட் பண்ணுறது, இது வந்து கொஞ்சம் கீழே போயிடும், அதாவது ரைட் வென்ட்ரிக்கலுக்கு கிட்ட இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது கீழே போகிறதால ரைட் ஏட்ரியம் வந்து பெருசாகிடுது, வேறு ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து சின்னதாகிடுது. இப்போ வென்ட்ரிக்கிள் வந்து ஏட்ரியம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால இதை வந்து ஏட்ரியலைசேஷன் ஆஃப் த ரைட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிசீஸை. இதுதான் எப்ஸ்டீன் அனாமலி காஸ்ட் பை லித்தியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெத்திமசோல். மெத்திமசோல் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்டுக்கு இதை கொடுப்பாங்க. இதுவே ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் கொடுத்தா இட் காசஸ் ஏப்ளேசியா கியூட்டிஸ், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் டெர்மிஸ் அண்ட் எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸ். அந்த இடத்துல ஆப்சென்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இதனாலவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்களுக்கு கிரேவ்ஸ் டிசீஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ப்ரொபைல் தயாரில் தான் கொடுக்கணும், மெத்திமசோல் கொடுக்கக்கூடாது. செகண்ட் ட்ரைமஸ்டரில் வேணால் மெத்திமசோல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இட் மே காஸ் கோயனல் அட்ரேஷியா. அடுத்து நம்ம பார்க்க போது டெட்ராசைக்ளின் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா ஃபீட்டஸ்க்கு டிஸ்கலரேஷன் ஆஃப் போன் இருக்கும், டிஸ்கலரேஷன் ஆஃப் டீத் இருக்கும், as you can see in this image. தென் போனி அப்நார்மாலிட்டிஸும் இருக்கும் டெட்ராசைக்ளின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாலிடமைட். இந்த தாலிடமைடை முன்னாடி அந்த காலத்தில் ப்ரெக்னன்சி டயத்தில் மார்னிங் சிக்னஸ் போன்ற வியாதிகளுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இட் லெட் டு ஃபோகோமீலியா இன் ஃபீட்டஸ். அப்படின்னா அந்த குழந்தைக்கு கை காலை டெவலப் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஃபோகோமீலியா. இது ஒரு காமனான கொஸ்டின். இந்த குழந்தைங்களை ஃப்ளிப்பர் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரக் என்னென்னா மீத்தோட்ரெக்சேட். இது ஒரு ஆன்டி கேன்சரஸ் ட்ரக். இதை ப்ரெக்னென்ட் ஃபீமேல் சாப்பிட்டாங்கன்னா அவங்க குழந்தைக்கு க்ளோவர் லீஃப் ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கல்லை பார்த்தீங்களா ஒரு க்ளோவர் லீஃப் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டிஃபார்மிட்டி வரும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் க்ளோவர் லீஃப் ஸ்கல். அண்ட் ஆல்சோ தே ஆர் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் லைக் ஸ்பைனா பிஃபிடா, ஆனன்கெஃபாலி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போது AC இனிபிட்டர்ஸ் அண்ட் ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டர் பிளாக்கர்ஸ். இது வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு கொடுக்குற ட்ரக். இது வந்து ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷனுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களோட ஃபீட்டஸ்க்கு ரீனல் ஏஜெனசிஸ் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜெனசிஸ்னால் என்ன, இங்கே பாருங்கள் ஒரு கிட்னியே இல்லை பாருங்கள், இதுக்கு பேர் தான் ரீனல் ஏஜெனசிஸ். இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷனுக்கு ACI இனிபிட்டர்ஸ் அண்ட் ARBs ஆர் கான்ட்ரா இண்டிகேட்டட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோடியம் வால்ப்ரேட்டுங்கிறத ஒரு ஆன்டிசீஷர் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக். இது சாப்பிட்டா ஃபீட்டஸ்க்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் லைக் ஸ்பைனா பிஃபிடாலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துடும். அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது ஃபெனட்டாயின். இதுவும் ஒரு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக். எல்லா ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்குமே நியூரல் டியூப் டிஃபெக்ட் க்ளாஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெனட்டாயினோட மெயின் குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைடன்டாயின். அது வந்து ஃபீட்டல் ஹைடன்டாயின் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு ஃபீட்டஸ்க்கு இந்த எபிகாந்திக் ஃபோல்ட்ஸு, அது மாதிரி டிஸ்பிளேசி ஆஃப் இந்த நெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒழுங்காக வளர்ந்துருக்காது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அதான் ஃபீட்டல் ஹைடன்டாயின் சிண்ட்ரோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பமazepine. As we all know, this is also an anti-epileptic drug. It causes neural tube defect in fetus. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீசோப்ரோஸ்டாலை யூஸ்வலாக ஒரு டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சிக்கு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சியாக கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து ஒரு குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு மோபியஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுது. இங்கே என்ன ஆகுனா கிரேனியல் நர்வ் 6 அண்ட் கிரேனியல் நர்வ் 7 அஃபெக்ட் ஆகிடுது. அதனால் இந்த ஃபேஷியல் நர்வும் அந்த 6ம் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த குழந்தையோட கண்ணெல்லாம் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். தென் கிரேனியல் நர்வ் 7ங்கிறதுனால ஃபேஷியல் நர்வ் சப்ளை பண்ணுற மசில்ஸுமே ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிடும். அதான் மோபியஸ் சிண்ட்ரோம். அடுத்து நம்ம பார்க்க போது ஐசோட்ரெட்டினாயின். இது வந்து ஆக்னேக்கு கொடுக்குற ஒரு ட்ரக். இதை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க குழந்தைக்கு ஃபேஷியல் அனாமலிஸ் அண்ட் மென்டல் ரிட்டார்டேஷன் இது ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்கஹால். ஸோ ப்ரெக்னென்ட் உமன் consuming alcohol is at a high risk of
டெவலப்பிங் ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பால்பபிள் ஃபிஷர், எஸ்பெஷலி இவங்களுக்கு ஃபேஷியல் அனாமலிஸ் இருக்கும். அது மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்காக இந்த ஃபில்ட்ரமே இருக்காது. இந்த இடத்துல நமக்கு நார்மலாக இப்படி ஃபில்ட்ரம் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃபில்ட்ரம். அது வந்து இவங்களுக்கு ஆப்சென்ட் ஆகிடும். தென் தின் அப்பர் லிப் இருக்கும். அண்ட் ஆல்சோ சம் சைல்டு மே கோ ஃபார் மென்டல் ரிட்டார்டேஷன், எம்ஆர் சைல்டாக பிறக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வார்ஃபேரின். இந்த வார்ஃபேரின்கிற ட்ரக்கை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க குழந்தைக்கு மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்காக வருது இந்த ஃபீட்டல் ஸ்ட்ரிப்பிள் எபிஃபைசிஸ். இந்த எபிஃபைசிஸ்னால் இந்த எண்ட் ஆஃப் த லாங் போன்ஸில் இருக்கிறது தான் எபிஃபைசிஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கால்சிஃபிகேஷன் மாதிரி சின்ன சின்னதாக இருந்து அந்த எபிஃபைசிஸே ஸ்ட்ரிப்பிள்டாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வார்ஃபேரின் சாப்பிட்டா வரும். அண்ட் ஆல்சோ இது ஒரு ஆன்டிகோயாகுலண்ட்ங்கிறதுனால ஃபீட்டல் ஹெமரேஜுக்கும் இட் கேரிஸ் அ ஹை ரிஸ்க். அடுத்து நம்ம பார்க்க போகுது இண்டோமெத்தசின். இந்த இண்டோமெத்தசின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஒரு அரௌண்ட் 33 வீக்ஸில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இண்டோமெத்தசின் போய் என்ன பண்ணுது, அந்த ஃபீட்டலில் இருக்க டக்டஸ் ஆர்டீரியோசிஸை க்ளோஸ் பண்ணிடுது. க்ளோஸ் பண்ணுறதுனால இட் லீட்ஸ் டு பல்மனரி ஆர்ட்ரி ஹைப்பர் டென்ஷன். இதுதான் பல்மனரி ஆர்ட்ரி, இதில் இருக்க ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. அதான் இண்டோமெத்தசின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சல்ஃபனமைட் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். இதை வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஃபீமேல் சாப்பிட்டாங்கன்னா அவங்க குழந்தை மே லேண்ட் அப் இன் கெர்னிக்-ட்ரெஸ். இட் இஸ் எ கண்டிஷன். என்னன்னா இங்கே வந்து எக்ஸஸ் பிலிரூபின் இருக்கும். அது வந்து யூஸ்வலாக எல்லோயிங் ஆஃப் த பாடி இப்படி ஜாண்டிஸ் மாதிரி இருக்கும். அதுவே இன்னும் எக்ஸஸ் ஆனிச்சுன்னா இட் மூவ்ஸ் டு த பிரெயின் டிஷ்யூக்கு போய் அஃபெக்ட் பண்ணி கெர்னிக்-ட்ரெஸ்ங்கிற கண்டிஷனோட கொண்டு வந்து விட்ரும். அதான் சல்ஃபனமைட்ஸோட டேஞ்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்கலேட்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டி கேன்சரஸ் ட்ரக். இது சாப்பிட்டாங்கன்னா லைக் மீத்தோட்ரெக்சேட், சிஸ்பிளாட்டின், கார்போபிளாட்டின், சைக்ளோபாஸ்பமைட், இது எல்லாமே அல்கலேட்டிங் ஏஜென்ட்ஸில் வருது. இது சாப்பிட்டாங்கன்னா மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்காக ஆப்சன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விரலை இல்லை பாருங்கள், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் கிளஃப்ட் பேலட், இதுக்கெல்லாம் இட் கேரிஸ் அ கிரேட்டர் ரிஸ்க். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைஎத்தில் ஸ்டில்பஸ்ட்ரால். இந்த ட்ரக் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் ப்ரெக்னன்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, அதாவது மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒன்றும் அப்போதைக்கு ஆகலை. ஆனால் அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தையாக இருந்து அது பெருசாக வளர்ந்துச்சுன்னா அப்போ அந்த குழந்தைக்கு வெஜைனல் கிளியர் செல் கார்சினோமா வரதா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செலார் செல்லில் கிளியர் செல் வந்ததாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் டைஎத்தில் ஸ்டில்பஸ்ட்ரால். அடுத்து பென்சோடையசிபின்ஸ் அண்ட் பார்பிச்சுரேட்ஸ். இது சாப்பிட்டாங்கன்னா தி கேரி கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் கிளெஃப்ட் லிப் ஆர் கிளெஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் திஸ் நம்ம காமன் டெரட்டோஜன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அது எல்லாத்தையும் இந்த ஒரே இமேஜில் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குயிக்காக சம்மரைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லித்தியம் சாப்பிட்டா எஃப்சி நார்மலி வரும். மெத்திமசோல் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் கொடுத்தா ஏப்ளேசியா கியூட்டிஸ் வந்துடும், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் டெர்மிஸ் அண்ட் எபிடெர்மிஸ். டெட்ராசைக்ளினைட் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டா டீத் அண்ட் போன் அப்னார்மாலிட்டிஸ் வரும். தாலிடோமைட் சாப்பிட்டா ஃபோகோமிலியா, அதாவது ஃப்ளிப்பர் பேபி வரும். மெத்தோட்ரெக்சேட் சாப்பிட்டா க்ளோவர் லீஃப் ஸ்கல் வரும், ஸ்கல்லே ஒரு மாதிரி க்ளோவர் லீஃப் ஷேப்பில் இருக்கும். ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டர் ப்ளாக்கர் அஸ் ஹைப்பர்டென்சிவ் ஆன்டி ஹைப்பர்டென்சிவாக சாப்பிட்டா ரீனல் ஏஜெனிசிஸில் கொண்டு போய் விட்டுரும். வால்ப்ரோயேட், ஃபெனட்டாயின், கார்பமazepine மூணுமே இட் காசஸ் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ். எக்ஸ்ட்ராவாக ஃபெனட்டாயின் காசஸ் ஃபீட்டல் ஹேடன்டாயின் சிண்ட்ரோம். அடுத்து மீசோப்ரோஸ்டால் சாப்பிட்டா மோபியஸ் சிண்ட்ரோம் வரும், விச் இஸ் கிரினியல் நர்வ் 6 and 7 அப்னார்மாலிட்டி. ஐசோட்ரினோன் சாப்பிட்டா ஃபேஷியல் அனாமலி வரும். ஆல்கஹால் சாப்பிட்டா ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் வரும். மேஜராக எம்ஆர் மற்றும் ஃபேஷியல் அனாமலிஸ் வித் நோ ஃபில்ட்ரமோட பேபி பிறக்கும். வார்ஃபேரின் சாப்பிட்டா ஸ்டிப்பிள் எபிஃபைசிஸ் வரும். இண்டோமெத்திசின் சாப்பிட்டா சீக்கிரமாக டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் க்ளோஸ் ஆகிட்டு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரும். சல்ஃபனமைட் சாப்பிட்டா கெர்னிக்-ட்ரெஸ் வரும். ஆல்கலேட்டிங் ஏஜென்ட் சாப்பிட்டா டிஜிட்ஸ் இருக்காமல், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸோட குழந்தை பிறக்கும். டயத்தில் ஸ்டில்பஸ்ட்ரால் சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வெஜினல் செல் கார்சினோமா வரும். தென் பென்சோடையசிபின் சாப்பிட்டா கிளெஃப்ட் லிப் ஆர் கிளெஃப்ட் பேலட் வரும். தட்ஸ் ஆல் அபவுட் காமன் டெரட்டோஜன்ஸ். தேங்க்யூ.